உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வும் உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர். உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே. இப்ப அப்படின்னு சொல்ற கருத்தை நீங்க அப்படியே புடிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் சொல்ற கருத்தை நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வரலன்னு அர்த்தம். உள்ளதை உள்ளவாறே அதை ஒத்துக்கொள்ளுதல், உள்ளவாறே நீங்க அதை கடைபிடித்தல். என்ன நிலையில சொல்கின்றனோ அதை நீங்க அந்த வழியில நீங்க அதை கேட்ச் பண்ணணும். அதுக்குதான் பக்குவம் என்று பெயர். உள்ளவாறே உணர்தல். சுருக்கமா சொல்லணும், உள்ளவாறு உணர்தல். உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வு உணர்வு. அந்த அளவுக்கு நமக்கு உணர்வு நமக்கு வரணும். யார் மேல? சிவபெருமான் மேல. அதான் உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயில் நாயன் கனத்தும் உணரும் வகை காணின் உணர்த்திய நூல் பூண்ட மலமாயை கண்ணும் போக்கி சிவானந்தத்து ஆண்டுகளை சொக்கநாதா அப்படிங்கிறாரு குருஞான சம்பந்தர். எல்லாமே இங்க உணர்வு தான், அறியறதுலாம் இங்க கிடையாது. இங்க முழு